இப்போ பிற உயிரினங்கள் முகம் பார்த்து கண் பார்த்து பேசுவது கிடையாது. பிற உயிரினங்கள் அப்போ மனுஷங்க கண் பார்த்து பேசுகிறாங்க. இது எப்போ இருந்து வந்திருக்கும்? கண்டிப்பாக மனித நிலைக்கான அந்த முயற்சி நடக்கும்போது மனம் எனும் நோய் ஏற்பட்ட பிறகு மனித நிலை அடைவதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். அப்போ தான் அந்த அந்த முயற்சி ஆரம்பமாகுது. அப்போ தான் கண் பார்த்து பேசுவதற்காக பயிற்சி எடுக்கிறார்கள். எப்படி ஏன் கண் பார்த்து பேசணுன்னா என்னென்ன தகுதிகள் வேண்டும்? இப்போ பிற உயிரினங்களாக அப்போ குரங்குகளாக விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்தபோது கண் பார்த்து பேசுகிற வழக்கம் இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ மனித நிலைக்குள்ளே நுழையும் போது தான் மனம் எனும் நோய் ஏற்படும் போது தான் அந்த குரங்குகளாக விலங்குகளாக இருந்த அவைகளின் மூளையிலும் உடம்புலையும் மனம் எனும் நோய் ஏற்படும் போது தான் அவங்க இந்த கண் பார்த்து பேசுவதற்கான முயற்சி ஏற்படுகிறது. ஏன் கண் பார்த்து பேசுகிறாங்க? கண் பார்த்து முகம் பார்த்து பேசுகிற வழக்கம் மனித உயிர்களிடம் இருக்கிறது. பிற உயிரினங்களிடம் அது குறைவாக இருக்கிறது அல்லது இல்லாமல் கூட இருக்கிறது. பிற உயிரினங்கள் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது கிடையாது. பிற உயிரினங்கள் கூட்டமாக இருக்குமே தவிர உண்மையாக இருப்பது கிடையாது. ஆனால் மனித உயிர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ தான் இங்கே ஒற்றுமை ஏற்படும், மனித உறவுமுறை ஏற்படும். உண்மையாக இருந்தால்தான் உறவுமுறை ஏற்படும். உறவுமுறை அந்த உண்மையாக இருக்கிறதுனால தான் மனித உயிர்கள் கண் பார்த்து முகம் பார்த்து பேசுகிறாங்க. பிற உயிரினங்கள் கூட்டமாக இருக்குமே தவிர கண் பார்த்து முகம் பார்த்து சத்தம் போடுகிற வழக்கம் அந்த மாதிரியான ஆர்வம் எதுவுமே இல்லாமல் அவங்க இருப்பாங்க. பிற உயிரினங்கள் தனித்து தான் வாழ்கின்றன. இந்த மாதிரி இப்போ திருமண உறவு, நட்பு, சொந்தம், பந்தம் இதெல்லாம் இந்த உண்மையாக இருப்பதை அடிப்படையாக கொண்டது. அதனால தான் நம்ம கண் பார்த்து முகம் பார்த்து பேசுகிறோமே தவிர இப்போ நம்ம உண்மையாகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மனுஷங்களாகிய நாம் உண்மையாகவே இல்லைன்னா மனுஷங்களோட கண்களையோ முகத்தையோ பார்த்து நம்மளால் பேச முடியாது. மனுஷங்களோட கண்களை முகத்தை பார்த்து பேச முடியாது. அதனால தான் உண்மையாக இருக்கணும். அப்புறம் இப்போ முகம் பார்த்து கண் பார்த்து பேசணுன்னா பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறையை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கணும். பகிர்ந்து உண்பதன் மூலம் ஒரு நம்பிக்கை ஏற்படும். பகிர்ந்து உண்பதன் மூலம் நமக்கு ஒருத்தர் உணவு கொடுக்குறாரு அப்படின்னா அவர் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படும். அவரோட முகத்தை பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அவரோட முகத்தை பார்க்குறதுக்கு அது மாதிரி நாம் ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா நாம் யாருக்கு கொடுக்குறோமோ அவருடைய முகத்தையும் கண்களையும் பார்த்து பேசுகிறதுக்கு நமக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால் மனுஷங்க முகம் பார்த்து கண் பார்த்து பேசுகிறாங்க, பழகிறாங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணங்கள் என்னென்னா நம்பிக்கை, அப்புறம் உண்மையாக இருப்பது. அதுதான் காரணம். அதுக்கு என்ன காரணம்? நம்பிக்கையும் உண்மையாக இருப்பதும் எதன் அடிப்படையில் ஏற்படுகிறது என்றால் பகிர்ந்து உண்பதை அடிப்படையாக கொண்டு. நீங்கள் பகிர்ந்தே உண்ணலைன்னா மனுஷங்களோட முகத்தை நீங்கள் பார்த்து பேசவே முடியாது. நீங்கள் யாருக்குமே உணவை கொடுக்கறதும் கிடையாது, பிறர்கிட்ட வாங்குறதும் கிடையாதுன்னா பிறருடைய முகத்தையோ கண்களையோ பார்த்து பேசவே முடியாது என்று தான். உறவுமுறை அங்கே ஏற்படாது. பகிர்ந்து உண்பதில் இருந்து தான் உறவுமுறையே ஏற்படுகிறது. பகிர்ந்து உண்பதன் மூலம் நம்பிக்கை ஏற்படுகிறது. அப்புறம் உறவுமுறை உண்மை ஏற்படுகிறது, நம்பிக்கை ஏற்படுகிறது, உறவுமுறை ஏற்படுகிறது.